அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர். சிறப்பான இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா இந்த கடந்த வாரங்களில் நம்ம பேசிக்கிட்டு இருந்த டாபிக் ரொம்ப உணர்வுபூர்வமாக நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதில் என்னென்னா ஆக்சுவலி சாட்சியங்கள் பகிர்கிறார்கள் அப்படின்றத தாண்டிலும் என்னென்னாக்கா உண்மையிலே ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை உணர்கின்ற தருணத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றது. ஆமாம். வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னம்னா, இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள், மனிதர்கள், இவங்கெல்லாம் எனக்கு கடவுளாக தெரிகிறாங்க. ஏன்னா அது இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துச்சு, என்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுனுச்சு அப்படின்னு சொல்கிறது தான், அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நேயர்கள் நிறைய பேர் இருக்குது ஃபாதர். அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைய நாளின் முதல் அழைப்பாளர் யார் பார்த்துடலாம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? தம்பி, நான் கொடை ரோடு அம்மாப்பட்டியிலிருந்து லில்லி தரசு லில்லி பேசுகிறேன். லில்லி அம்மா வணக்கம். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். மாதா டிவி பார்க்குறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம பேசணும். சரி, வெளியே வந்துருங்க. இல்லைன்னா தொலைக்காட்சியை மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க? அதாவது எவ்வளவு சொல்றதுன்னே எனக்கு அளவில்லாத நன்மைகள் எனக்கு கடவுள் செஞ்சிருக்காரு. குறிப்பிடும்படியா ஒன்று சொல்லுங்கம்மா. குறிப்பிடும் பண்ணினா, நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஓ. அதுக்கப்புறம் எனக்கு அம்மா வேற மருமகன் செஞ்சாங்க. அவரு ரொம்ப நல்லவர். அவருக்கு அதுக்கப்புறம் 5 குழந்தைங்க, என்னையோட 6. இன்னைக்கு எங்க வயசு 67 நடக்குது. இது வரைக்கும் எங்க குடும்பத்துல பிரிவினை கிடையாது. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தம்பி தான் எனக்கு எல்லாம் நல்லது கட்டமே. அவங்க அக்கா தங்கச்சி செய்ய மாதிரியே எனக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஆமா, வளர்ப்பு தந்தை சூசை மாதிரி எனக்கு நல்ல அன்பான அப்பா கொடுத்தாரு கடவுள். ரெண்டாவது என் கணவர் ரொம்ப பக்தியானவர். நான் பக்தி இல்லாதவர். எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது பக்தி, இந்த கடவுளெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தேன். அவர் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுவாரு, பைபிள் படிப்பாரு. நல்லா நல்லா பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்கத்தோட இருக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் நாங்க பிள்ளைங்க எல்லாம் குடும்ப ஜெபம் செய்வோம். இப்ப சமீபத்துல அவரு இறந்து 2 வருஷம் ஆகுது. அதே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு நல்லா முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காந்து பைபிள் படிக்க உட்காந்துருவாரு. அப்படி உட்கார்ற நேரத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இறந்து போயிட்டாரு. அந்த அன்பான கணவரையும் என்னால மறக்க முடியாது, அன்பான தகப்பனாரையும் மறக்க முடியாது. இதெல்லாம் யார் கொடுத்தது? நம்முடைய ஆண்டவர் தானே நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி எனக்கு 3 குழந்தைகள். 3 குழந்தைகளுமே நல்லா ஒழுக்கத்தோடு, எந்த கெட்ட பேர் இல்லாம நல்லா வளர்ப்போம். எனக்கு கிடைச்சது மாதிரி கடவுள் யாருக்குமே உதவி செஞ்சிருக்க மாட்டாரு. கணவரும் அப்படி, தகப்பனாரும் அப்படி. தாய் கர்ப்பத்திலே இறந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அப்பா கிடைப்பாருன்னு யாருக்குமே நினைக்க முடியாது. சரிதான். அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. அதுதான் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய பெரிய உதவி. இப்ப அவர் இறந்ததுல இருந்து நானாதான் வீட்டுல ஜெபமாலை சொல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மூட்டு வழியால கோயிலுக்கு போக முடியல. எங்க ஊர் பக்கத்துல குழந்தை இயேசு கவிராயபுரம்னு ஒண்ணு இருக்கு. நாம அருள் தந்தை டேவிட் இருக்கிறாருல, ஆரோக்கிய டேவிட் ராஜு, அவங்க ஊருக்கு பக்கத்துலதான் நான் இருக்கிறேன். அதனால வீட்டுக்கிட்டே ஆட்டோ வரும், ஏறி போய் மாசத்துல முதல் நாள் வெள்ளிக்கிழமை திவ்ய நெருக்க ஆராதனை பூசை பாத்துட்டு வந்துருவேன். இங்க இருக்கிற கோயில் கூட எனக்கு நடக்க முடியல, ஏன்னா சுகர் பிரஷர் இருக்கிறதுனால மாலை இழுத்து பிடிச்சுக்கோ. இதுதான். ரொம்ப நன்றி ஃபாதர், உங்களோட பேசுனதுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சிமா, எனக்கும் உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. அது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எனக்கு இப்போ ஜெபவாழலாம் பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது, ஆனால் என்னுடைய கணவர் அப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே போல் உங்கள் தந்தையை பற்றி சொல்லும்போது கூட
இது போல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் இன்னொரு திருமணத்தில் எனக்கு கிடைச்ச தந்தை ரொம்ப அற்புதமாக என்னை வளர்த்தெடுத்தார், தூய வளனார் போல், சூசையப்பர் போல் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் இன்னொரு குழந்தைய வந்து என்னுடைய குழந்தைய போல் வளர்க்குற ஒரு மனிதர் உண்மையிலே கடவுளுக்கு நிகரானவர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட பேசுனதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. விவேக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா, நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதான் அந்த கவிராயபுரம் ஃபாதர் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அது. நம்ம வந்து லைவுக்கெலாம் போயிருக்கோம். அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது பரிச்சயமான இடமா. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? இல்லை, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சவால் வந்து எனக்கு இந்த குழந்தை பிறக்கலை, ஆனால் அந்த குழந்தைய வந்து என்னுடைய குழந்தைய வளர்க்கணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். அந்த அம்மாவே ரொம்ப அழகாக சொன்னாங்க. இங்கே வந்து தூய வளனார் சூசையப்பர் வந்து மறைவாக தன் மனைவி மரியாவை விலக்கி விட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படின்னா அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னுடையது அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஆனாலும் வானதூதருடைய அந்த சொல்லை கேட்டு அதை தன் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு வளர்த்தார். பார்த்தீங்களா? அங்கே தான் ஒரு புனிதராக போற்றப்படுகிறார். அதே போல் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக இன்னொரு மனைவியை மணந்து கொண்ட பொழுதும் கூட அவர் வந்து அந்த குழந்தையை வந்து தன்னுடைய குழந்தையாக பார்த்து வளர்க்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளுக்கு நிகரானது. உண்மையிலேயே இந்த ஒரு பண்பு ஒரு மிக சிறந்த பண்பாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், அற்புதமான ஒரு அது இது வெரி அன்காமன், எல்லா இடத்திலும் இல்லாத ஒன்று. ஆமாம். என்னென்னா இப்போ அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே ஃபாதர், அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? குழந்தைகளை வந்து ஆதரவற்ற குழந்தைகளை வந்து அடாப்டேஷன் அது பண்ணுறாங்களா? அதாவது இதில் வந்து நான் 2 விஷய வகையில் பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால் வந்து இந்த அம்மா பகிர்ந்துக்கிட்டது தான். ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது கூட வந்து என்னென்னா, எனக்கு குழந்தை இல்லை அதனால் நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் கொட்டி பாசத்தை, அன்பை, செல்வத்தை எல்லாத்தையும் கொட்டி எளிதாக வளர்த்தெடுக்கிறதுக்கு முடியும். ஆனால் இந்த குழந்தை எனக்கு பிறக்கலை, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவனுக்காக நான் இந்த குழந்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. பார்த்தீங்களா? அது வந்து ஒரு உயர்ந்த மனநிலை, உயரிய மனநிலை. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த குழந்தையை வேறொரு மனைவியின் குழந்தை, வேறொரு கணவனின் குழந்தை அப்படி தான் யோசிப்பாங்க, அப்படி தான் நான் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் கடந்து உங்களால் அந்த குழந்தையை அன்பு செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். சிறப்பு ஃபாதர். இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது எப்படி முடியுது அந்த டிசிஷன் மேக்கிங்? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்க போகிறேன், இப்போ சில காரணங்களால், பல காரணங்களால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, குழந்தை அப்படின்றது வந்து குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய பொறுப்பாக மாறிவிட்டது. ஆமாம், மிகப்பெரிய செலவினங்களில் ஒன்று. முன்னாடி வந்து பொண்ணுக்கு சீர்வரிசை செய்யணும், இல்லை வந்து முன்னாடி வந்து இந்த வரதட்சணை அப்படின்ற பேரில் வந்து இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் காலியாகி இப்போ வந்து பார்த்தோம்னா குழந்தை வைத்திருப்பது செலவினம். ஏன்னா இன்றைக்கி படிப்பு அவ்வளோ கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து எல்கேஜி குழந்தைங்களுக்கு 50,000 60,000 கட்டுறாங்க. ஆக்சுவலி அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது இணைப்பில் இருப்பவர் யாருன்னு கேட்போம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் கிறிஸ்டி. கிறிஸ்டியம்மா வணக்கம். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம். உங்களோட பிரியமானவர்களே வார்த்தையை வந்து நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அதை விட என் வீட்டுக்காரர் கேட்பாங்க. என் வீட்டுக்காரருக்கு காது கேட்காது. ஆனா நீங்க சொல்ற அந்த பிரியமானவர்களே வார்த்தையை வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாரு. அது வந்து அப்படி வந்து அவர் காதுக்குள்ள போய் கேட்கும் அவருக்கு. அது ஒரு பெரிய அற்புதம் அவருக்கு. அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் டிசம்பர்ல வந்து என்ன டாக்டருங்க வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையில நான் இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் வந்து ஆராதனை, ஜெபமாலை, சாங்ஸ் இவ்வளவுதான் என்னால பார்க்க முடியும். அவரையும் பார்த்துட்டு நான் அவ்வளவுதான் என்னால பார்க்க முடியும். அப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்ல நான் ஆராதனையை பார்த்துட்டு உங்களோட வார்த்தைகளை நான் நிறைய அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கேன் ஃபாதர். அவர் சொல்லுவாரு, எனக்கு எதுவுமே கேட்கலனாலும் பிரியமானவர்களே அந்த வார்த்தை உங்களை ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்காரருக்கு. அவர் வந்து அந்த வார்த்தைக்காகவே நைட்டு 10 to 11 நாங்க 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருப்போம் அந்த பிரேயர்ல. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. டிசம்பர்
8ஆம் தேதி நான் டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. என்னால பண்ண முடியல. நான் வந்து பண்ண வேண்டாம்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப துக்கமா ஒரு அழுகிற மாதிரி ஒரு சூழல்ல இருந்தேன். அந்த நேரத்துல நான் ஆராதனையில உட்கார்ந்து ஏசப்பாட்ட நான் அழுது ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து என் கணவரை இதுவரைக்கும் எனக்கு காப்பாத்தி குடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு நான் அந்த டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ப்ராப்ளம் இல்ல. அதுக்கு வந்து கடவுளுக்கு கோடான கொடி நன்றி. நான் நிறைய சொல்லணும், நன்றி சொல்லணும்னா மாதா தொலைக்காட்சி வந்து என் வாழ்க்கையிலே ஒரு அங்கம் ஃபாதர். எனக்கு கண்டிப்பா நான் அவ்வளவு உணர்வு பூர்வமா பேசுறேன். உங்களோட வந்தா அவரு ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அந்த முகத்தை பார்த்தா தெரியும் நிறைய விஷயங்கள். ஏன்னா ஹியரிங் எய்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தலையை பாதிக்கும் அப்படின்றதுனால. அதனால ஹியரிங் எய்ட் அவருக்கு போட முடியல. ஆனா அதனால வந்துட்டு சில வார்த்தைகள் அவரால் புரிஞ்சுக்க முடியும். நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அவர்கிட்ட வந்து பேசுவேன். எல்லாமே மெடிசின்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. நீங்க அவருக்காகவும் எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. என்னோட பேரு கிறிஸ்டி. நான் வந்து திருச்சி நம்பர் 1 டோல்கேட்ல இருக்கேன். நம்பர் 1 டோல்கேட்ல இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட அந்த வார்த்தைகள், உங்களோட அந்த ஆராதனைக்காகவே நாங்க வெயிட் பண்ணுவோம் 2 பேரும் நைட் வச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. 11 மணி வரைக்கும் வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுல வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவருக்குள்ளயும். நீங்க அதை மாத்திராதீங்க. பிரியமானவர்களேன்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது எங்க 2 பேருக்குள்ள நிறைய மாற்றத்தை. உண்மைதான். நான் வந்து அதை ஒரு பேருக்காகலாம் சொல்லலை. இந்த மக்கள் மாதா தொலைக்காட்சிக்கு வந்து மிக மிக பிரியமானவர்கள் யாரு அப்படின்னா உங்களை போன்ற மக்கள் தான். நீங்க கொடுக்குற அந்த உற்சாகம், நீங்க கொடுக்குற சப்போர்ட்டு தான் வந்து எங்களுக்கு வந்து இதை நல்லா என்ன செய்யணும், நல்லா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்து கொண்டே இருக்குது. அதனால என்ன சொல்றது, பிரியமான சொந்தங்கள் நீங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா ஃபாதர், அந்த வார்த்தையை மட்டும் மாத்திரவே மாத்திராதீங்க. அந்த சகோதரருக்கும் சொந்தங்க. நீங்க சொல்லும் பொழுது அவர் அது அவ்வளவு உணர்வு பூர்வமா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு அது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, ஃபாதர் சொன்னாரு அவருக்கு வந்து ரொம்ப பிரியமானவர் நீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா 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 கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைய ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நிச்சயமா ஃபாதர், உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும். ரொம்ப நன்றி. உங்க பிரேயர்ல வைங்க. கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. சிறப்பு. அவருடைய கணவருக்காக கண்டிப்பாக நம்ம ஜபங்கள் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு சொல்லிடுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதுதான் இந்த ஒரு சூழ்நிலை, உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை, அதுவும் இந்த மாதிரி புற்றுநோய் அந்த மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு மக்களுக்கு எங்கேருந்து இந்த உணர்வு வருது புரியல. தன்னுடைய கணவன் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, அவரால் எதையும் சரியாக கேட்கக்கூட முடியல, ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியலை. ஆனாலும் என்னுடைய கணவனை நான் நேசிக்கிறேன், என்னுடைய கணவனை நான் அன்பு செய்கிறேன், அவருக்கு பிடிச்ச செயல்களை எல்லாம் சொல்கிறாங்களே ஃபாதர். நீங்கள் இப்படி சொல்கிற இந்த வார்த்தை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது ஃபாதர். இது வந்து நம்மை நேசிக்கிறது வந்து ரொம்ப எளிமையானது. ஒரு குருவானவராக நம்மளை வந்து ஏற்றுக்கிறாங்க, நம்மளை அன்பு செய்கிறாங்க, ஒரு கடவுளோட பணியாளர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு புறம். ஆனால் தன்னுடைய கணவன் அப்படிப்பட்ட ஒரு நோயுற்ற நிலைமையில் இயலாமையில் இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறாங்களே, இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கடவுளை சந்திக்கிற தருணம். அந்த அம்மா அதை உணர்கிறாங்களோ இல்லையோ, அவர் உணர்வார்ல, என்னுடைய மனைவி எனக்கு வந்து கடவுள் போல அப்படின்னு. அதனால் இந்த உலகம் இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஃபாதர், தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். இணைப்பில் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வத்தலகுண்டு பங்கு சோமையார் பங்குலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஃபாத்திமா மேரி. ஃபாத்திமா மேரி அம்மா, ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் ஃபாதர். மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து உங்களுடைய பிரசங்கம், உங்களுடைய இது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நான் எப்பயுமே மாதா டிவி அந்த எதுவுமே பார்க்க மாட்டேன், மாதா டிவி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி உங்களது அன்பான வார்த்தைக்கு, ஆறுதலான பேச்சுக்கு.
சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பகிர்ந்துக்கங்க. என்னுடைய மூணாவது பொண்ணு பேரு திவ்யா பாதன். அது வந்து டெலிவரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. அந்த டயத்துல வந்து நாங்க பக்கத்துல லெனார்ட் ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கொண்டு போனக்குள்ள இங்கெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 monthsல லிமிட்டட் பேபி அது. ஓகே. அப்புறம் அங்க டாக்டர் வசந்தான்னு சொல்லிட்டு அவங்க தான் அங்க கேட்டு அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க. அப்ப டாக்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணக்குள்ள நீங்க எங்கேயும் அனுப்பாதீங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஜோமால தான் என் பொண்ணை காப்பாற்றுப்பாரு. அவருடைய ஒரு ஃபாதர் ஜோமால வந்து அந்த சீரியஸான கண்டிஷன்லயும் அன்கான்சியஸ்லயும் எங்க அம்மாட்ட அந்த ஜோமால இருக்குது, எனக்கு வாங்கி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை சொல்லி அந்த சிஸ்டர் கொடுத்த அதை கொண்டு கொடுத்து அந்த கடைசி வரைக்கும் அந்த ஜோமாலையை தான் கையில வச்சிருந்துச்சு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குது, அந்த மாதாட்ட போய் மாதாவே என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதாட்ட கையேந்தி எங்க குடும்பமே வேணும் ஃபாதர். கரெக்டா அந்த என் பேரை வந்து 7 மாசம் தொடங்கி 7 மாசம் முடிஞ்சு 2 நாள்ல வந்து வெறும் 980 கிராம் ஃபாதர். 980 கிராம் 2 மாசம் ஆஸ்பத்திரியில வச்சிருந்து கடவுள் தான் என் பிள்ளைய உயிரை காப்பாத்தி கொடுத்தாரு. அப்பதான் சிஸ்டர் சொன்னாங்க, உங்க பொண்ணுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் அந்த ஜெபமால மாதா உங்களை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க வந்து எப்பயுமே மாதாவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்குன்னு எங்களுக்கு குடும்பத்துல வந்து இப்பயும் மாதாட்ட தான் ஃபாதர் எல்லாமே எங்களுக்கு. ரொம்ப சேர்த்து கொள்ள. சரிதான் சரிதான், நீங்க சொல்லும் போதே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து 72 மணி நேரம் சொல்லிட்டாங்க ஃபாதர். அப்பயும் எனக்கு கடவுள் தான் எனக்கு காப்பாத்தி கொடுத்தாரு ஃபாதர். இல்ல அம்மா, நீங்க சொல்லும் போது நான் யோசிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப இந்த 72 மணி நேரம்னு மருத்துவர் சொல்லிட்டு அவர் அடுத்த வேலைக்கோ இல்லை அடுத்த ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்கோ ஒருவேளை அவர் போயிடுவார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த 72 மணி நேரம் கடவுளோட எப்படி பேசுவாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எப்படி பேசுவாங்க, ஒரு தொலைபேசி வரும்போது அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க. ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல சார். எனக்கு அந்த நேரத்துல கடவுளே எங்க வீட்டுக்கார காப்பாத்தி எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க சார். என் பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் நான் வச்சிருக்கிறேன், நீங்க தான் என்னைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சார். அப்பதான் நான் வந்து ஒரு என்ஜிஓல வேலை பார்த்தேன் சார். எங்க பிரதர் ஜேம்ஸ் கிண்டன் ஃபாரினர், அவர் சொன்னாரு, உன் வீட்டுக்காரு டைம் எல்லாம் போடல, உன் வீட்டுக்காரன் பொழைச்சு வந்துருவான், என் கடவுள் மேல நம்பிக்கை இரு, மாதாவை எரிக்க பிடிச்சுக்க, அவருதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். சரிதாம்மா, அதாவது நம்ம சும்மாவாக சொல்கிறோம் கடவுளை நம்பினா வந்து அவங்க வந்து கைவிடப்படாரு அப்படின்லாம் நம்ம வந்து சும்மாவாக சொல்கிறோம். அதனால் நம்மளை போன்ற யாரும் மற்றவர்களுக்கு ஏதும் இல்லாதவர்களுக்கு கடவுள் தான் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அவர் தான் ஒரு மிகப்பெரிய துணை. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அற்புதமான சாட்சியமாக இன்னைக்கு பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தை. ஆமாங்க, கண்டிப்பா ஃபாதர். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஃபாதர், என் பொண்ணு வந்து ஹிந்துல மேரேஜ் பண்ணிருச்சு. அது இப்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இதுல இருக்கு ஃபாதர். அதுக்காக வந்து அது நம்ம திருத்தவைக்குள்ள வரணும்ன்றதுக்காக தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணிக்கணும். சரிங்கம்மா, நான் வேண்டிக்கிறேன். கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார், அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களாம்மா? ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசினதுல. நன்றி ஃபாதர், ரொம்ப பேசினதுல ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து இந்த ஒரு சூழ்நிலையை 72 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறேன், அந்த ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த உயிரினுமே இந்த உலகத்தில் இருக்காது. ஆமாம், இந்த உயிர் வந்திருக்கு, இது இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இல்லை, நம்ம வந்து அவங்க சொல்கிற அந்த 72 மணி நேரத்தை அவ்வளோ எளிதாக கடந்து போயிட முடியாது நீங்கள். ஏன்னா அது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஒரு பயம் இருக்கும். சொல்கிறோம்ல, மரண பயம்ட்டு, அது அப்படி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற குழந்தைகளை பார்ப்பீங்களா, இல்லை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மனிதரை பார்ப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சிலர் வந்து கடவுளை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க, சிலர் வந்து கடவுளை தூக்கி போட்டு என்ன கடவுளை என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரு வெளிப்பாடு தான். ஆனால் இதில் என்ன ஒன்று வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், தூக்கி போடுறவங்களையும் கடவுள் கைவிட மாட்டார், பிடிச்சிக்கிறவங்களையும் கைவிட மாட்டார். ஏதோ ஒரு வகையில் அவங்க கூட தான் இருக்கிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், எல்லாருக்குமே.
இந்த உயிர் இந்த உலகத்தில் வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, ஏன் போகுதுன்னு தெரியாது. இந்த தெரியாத உலகத்தில் தெரியாத ஒருத்தரை நம்புறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க தோணுதில்ல. கண்டிப்பாக. காலரில் பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர்ல இருந்து நான் அம்மா பேசுறேன். அம்மா வணக்கம். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கங்கம்மா. சரி. வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கிறீங்களா? ஹலோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லாவே இருக்கேன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபாதர். ரொம்ப நாளா டைம் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ திடீர்னு கிடைச்சிச்சு ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். ரொம்ப நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை சந்தித்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எங்களுடைய வாழ்க்கையிலன்னா 10ல எங்க நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு ஃபாதர். அப்போ நாங்க எவ்வளவு ஆஸ்பத்திரிலாம் பார்த்தோம். அப்போ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு உள்ள போற நேரத்துல சிலுவை நினைச்சு அவங்க அழுதாங்க. அப்போ அவங்க போயிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க பாரு. 10ல இருந்து இப்ப வரைக்கும் மெடிசன்ல நல்லா இருக்கிறாங்க பாரு. ஆபரேஷனே இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாரு. என்னம்மா சொல்றீங்க? அதுதான் நடந்தது, ஒரு புதுமை பாரு. ஓ, ஓகே 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 ஓகே. எப்போ நடந்ததுங்கம்மா? பிப்ரவரி மாசம் எங்க வீட்டுக்காரர் மாசம் உங்களை வேளாங்கண்ணில பார்த்த ஃபாதர். ஓ, அப்படிங்களா? ஃபாதர் பீச் கிட்ட. ஓ, சரிங்களா. மக்கள் உங்களையும் ஃபாதர், ஜெனித் ஃபாதர் என்னையும் பார்த்தீங்க. சரிதாம்மா. பிப்ரவரி 8 இல்லை, அதாவதுமா வேளாங்கண்ணி பீச்லன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்கள் சொந்தங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபாதர் அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க. கொடுங்கம்மா கொடுங்கம்மா. ஹலோ. ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கிறீங்களா? பெங்களூர். நல்லா இருக்கிறோம், பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வேளாங்கண்ணிக்கு வந்தப்போ உங்க 2 பேரும் நான் பீச் கிட்ட பார்த்து பேசணும். சரி இருப்பங்கய்யா. உங்களுடைய வாழ்க்கையில உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. உங்க பேர் சொல்லுங்களா? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்களா? பார்த்திபன். பார்த்திபன். பார்த்திபன் ஐயா, இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க கடவுளை சந்திச்ச ஒரு தருணம், அதாவது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்த தருணம். அது நீங்கள் டிவி பார்த்துட்டே பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், அதை வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. இப்போ நல்லா இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப நல்ல வீடுகள் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறோம். ரொம்ப நன்றி. 2010ல பூண்டில வேளாங்கண்ணிக்கு போயிட்டு பூண்டி மாதா கோயிலுக்கு போயிருந்தேன் பாரு. பூண்டி மாதா கோயிலுக்கு போயிட்டு வரப்போ நாங்கள் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தாங்க. ஆமாம், 10வது வயசு அப்படின்னு தான் நான் சொன்னாங்க ஃபாதர். அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆமாம், 2010 ஏதோ தொடங்கினாங்க. சரிங்க ஃபாதர். நம்ம என்னன்னா இந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடுற அந்த ஒரு சூழ்நிலை. ஆப்ரேஷன், அதாவது நீங்கள் அந்த ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் பக்காவாக எடுத்து இவங்களுக்கு என்ன அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், யார் செய்ய போகிறோம், ப்ரொசீஜர்லாம் எழுதிருப்பாங்க, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போவாங்க. அப்படி உள்ளே போனவங்க வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை, வெளியில் வர்றது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. அறிவுக்கு புலப்படாத மனதுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய, ஆன்மாவுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. கொடுத்து வைத்தவர்கள் அல்ல, அதை எப்படின்னா சிம்பிள் பீப்புள், இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல,
அந்த அந்த இன்னசென்ஸை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இணைப்புல இருக்காங்களா? அடுத்து காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் குல்துறை மாவட்டம் சைமன். கன்னியாகுமரி மாவட்டம் குல்துறை மாவட்டம் சயனர். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ஜெரோம்தாஸ். ஜெரோம்தாஸ் ஐயா, ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு. நீங்க கடவுளை சந்திச்ச தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்த தருணம் அது சொல்லுங்க. என்ன பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொம்பளையும் கல்யாணம் சம்மதிக்க மாட்டாங்க. எங்க மேல எல்லாம் ஒரு கட்டியா இருக்கும். ஓ ஆமா, என் மேல என்னைக்கானாலும் நாங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜவுளி கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என் மனைவிட்ட கேட்பாங்க, இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண, எதுக்காக கல்யாணம் பண்ண, எப்படி நீ சம்மதிக்கணும். அப்போ அவ என் மனைவி சொல்லுவா, எனக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு தருணம் தான் எனக்கு முக்கியமான தருணம். இன்னும் நீங்க என்ன நேர்ல பார்த்தாலும் எந்த ஒரு பெண்ணுமே சமைக்க, என்ன கொடுக்க எல்லாம் பார்த்தாலும் நேரில் பார்த்தாலும் எந்த ஒரு பெண்ணு என்ன மாதாதான் என்னை காப்பாற்றினது. எனக்கு பிடித்தமான மாதா துடி பனிமையா மாதா. அவங்க பேரை நான் 4 தடவை பார்த்தேன். எனக்கு எப்ப பார்ப்பனோ எடுப்பனோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்ற விஷயம் வந்து அவ்வளவு என்னால வந்து அவ்வளவு எளிமையா கடந்து போக முடியல. ஏன் அப்படி? இல்ல ஃபாதர், ஏன்னா மேல நீங்க கொடுக்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு கட்டியா இருக்கும் ஃபாதர். கட்டியா இருக்கும். என் முகத்தை பாத்தீங்க, உங்க பாரத் சாப்பிட போனா சேவ் பண்ண கூட பாரத் கூட பயப்படியாது. ஒன்னும் இல்லடா தம்பி, நீங்க 10 நாளைக்கு ஒன்னும் இல்லை சேவ் பண்ணிடலாம்னு பேசுவோம் ஃபாதர். ஆனா இதே சமைச்சு என் மனைவி என்ன கல்யாணம் பண்ணி நாங்க சந்தோஷமா இருக்கு. 2 பிள்ளைகள் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இதுதான் வாழ்க்கையில உண்மையிலேயே உங்களுடைய நிறைய பேர் கேட்டிருக்கு, எப்படி நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்ல. சரிதான். இல்ல உங்களுடைய துணைவியாருக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக, உலகமெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு மக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வர கடவுள் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு நற்செய்திக்கு ஒரு உண்மையான சான்று. அதனால் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. இது சொன்னது வந்து மிகப்பெரிய இந்த சொல்லுவாங்கல்ல, உடலில் உள்ள குறைகள் எல்லாம் குறைகள் இல்லைன்னு, மனசில் குறை இருந்தால் தான் அது குறை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு நம்ம சொல்லிடுவோம். பேச்சுக்கு சொல்லிடலாம், டயலாக் நல்லா இருக்கும் சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா விவேக், இதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் மனசில் கை வச்சு, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்தா நான் வந்து வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்க வேணாம், வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்க வேணாம். அங்கே தான் இருக்குது. அப்போ வந்து ஏதோ கதைக்கலமாங்க நிகழ்ச்சியில் சும்மா பொழுது போகிறதுக்காக இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தை இன்னும் 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 அழகாக்கி கொண்டிருக்கிறார்கள், உய்வித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் வந்து அழியாமல் இருக்குதுன்னா இவங்கள மாதிரியான நாட்கள். இந்த உலகம் வந்து இன்னும் மழை பெய்யுதுன்னா, இந்த உலகத்தில் இன்னும் தாவரங்கள் உயிர் வாழுதுன்னா, எல்லாமே அப்படி இயங்கி கொண்டே இருக்குன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை ஏற்றுக்கொள்கிற மனிதர்கள் இருக்கிறதுனால தான். அதனால் ஐயா, அம்மாவுக்கு சுற்றி போடுங்க, நாங்களே ரொம்ப கண்ணு வச்சிட்டோம். கண்டிப்பாக ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்பாரு, ஒருத்தர் யாராவது நல்லா இருந்ததுன்னா கூட, நல்லவர்களாக இருந்தார் கூட, நான் இந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆபிரகாம் மாதிரி யார்கிட்டயோ கடவுள் கேட்டுங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க, அதனால் யாரும் அழிக்காதீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. கண்டிப்பாக. ஸோ அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம் ஃபாதர். இந்த நாள் இனிமையான நாளாக அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.